Hello viewers, welcome to Rava's Tamil Kitchen. Rava's Tamil Kitchen la இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரசமலாய் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் Rava's Tamil Kitchen channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணிக்கோங்க. ரசமலாய் செய்ய ஃபர்ஸ்ட் பால் 1 லிட்டர் எடுத்துர்க்கேன். டோட்டலா 1.5 லிட்டர் தேவைப்படுது. நான் ஃபர்ஸ்ட் பன்னீர் எடுக்கிறதுக்காக 1 லிட்டர் காய வச்சிருக்கேன். பால் நல்லா காஞ்ச பிறகு வினிகரோ இல்ல லெமன் ஜூஸோ ஆட் பண்ணி பால் திரிக்க வச்சு பன்னீர் எடுத்துறலாம். பால் பாத்தீங்கன்னா ফুল ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியல 6% ஃபேட் இருக்கும். அந்த மில்க் எடுத்துக்கோங்க. பால் பொங்கிடுச்சு. பால் பொங்கி ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் வேணாம். அடுத்ததா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா வாட்டர் mix பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் ஊத்தி நல்லா கரண்டி விட்டு கிளறி விடுங்க. பால் நல்லா திரிஞ்சு வந்துரும். பால் பாத்தீங்கன்னா நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. அடுத்ததா நம்ம இத ஒரு வெள்ளை துணியில போட்டு வடிகட்டிக்கலாம். அடியில ஒரு பாத்திரம் வச்சு மேலே ஒரு வெள்ளை துணி கிளாத் ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த திரிக்க வச்ச பாலை இதில ஊத்திடலாம். வடிகட்டின பிறகு கொஞ்சமா நார்மல் வாட்டர் ஊத்திக்கோங்க. ஏனா நம்ம லெமன் ஜூஸ் போட்டுருக்கோம். அதனால புளிப்பு இருக்கும். அந்த புளிப்பு போகிறதுக்காக நார்மல் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி mix பண்ணி விட்டுருங்க. mix பண்ணி விட்டு இப்போ இத தண்ணி இல்லாம புளிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி அழுத்த கொடுத்து புளிஞ்சிக்கோங்க. நல்லா புளிஞ்சிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இது வடியறதுக்காக இந்த மாதிரி கட்டி வச்சாலும் ஓகே. இல்லனா ஒரு பாத்திரம் அடியில வச்சு இது மேலே கொஞ்சம் வெயிட் வச்சாலும் இதில இருக்க தண்ணி எல்லாம் வெளியில வந்துரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. தண்ணி வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு வேற பாத்திரத்துல மாத்திடலாம். இப்போ இங்க பாருங்க நல்லா ட்ரையா இருக்கு. இப்போ கையை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதெல்லாம் ஈவனா கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி திரித்திரியா இருக்குறதெல்லாம் ஈவனா கொண்டு வந்துறணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம். சப்பாத்தி மாவு கொடுக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஈவனா உருட்டிட்டு இப்போ நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் மாவு உருட்டிக்கலாம். 2 கை வெச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்த கொடுத்து உருட்டனமா வெடிப்பு இல்லாம ரவுண்டா வந்துரும். இதே சைஸ்ல மீதி இருக்க பன்னீரையும் உருட்டிக்கலாம்.
எல்லா பன்னீரும் உருட்டிட்டோம். இப்போ அடுத்ததாக பாவு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக சர்க்கரை பாவுக்கு 1 கப் சர்க்கரை 250 கிராம் வரும். அது கூடவே அதே அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இப்போ சர்க்கரை பாவு நல்லா கொதித்து வரட்டும். பதெல்லாம் தேவையில்லை, நல்லா கொதித்து வந்தாலே போதும். பாவு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உருட்டி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி லைட்டாக தண்ணி தெளிச்சு விடுங்க. பாவோட டெம்பரேச்சர் வந்து குறையணும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ரசமலாய்க்கு ரசகுல்லா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம போட்ட சைஸை விட நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு அடுத்ததான் வந்து பால் காய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக வரணும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுத்ததாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் அளவு வந்து சர்க்கரை சேர்க்குறேன் 1/2 லிட்டர் பாலுக்கு. இன்னும் நல்லா திக்னஸாக வரணும். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ரசமலாய் எப்பவுமே பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலரில் இருக்கும். அந்த கலர் எப்படி வருதுன்னா குங்குமப்பூ ஆட் பண்ணுவாங்க. குங்குமப்பூ ஆட் பண்ணால் கலரும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஒருவேளை குங்குமப்பூ இல்லைன்னா ஃபுட் கலர் லைட்டாக எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ட்ராப் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், லைட் எல்லோ மாறிட்டு வருது. அடுத்ததாக கொஞ்சமாக பாதாமும் கொஞ்சமாக பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் துருவி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்க்குறேன். இன்னும் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதும். பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ரசமலாய் எடுத்துக்கலாம். ரசமலாய் பார்த்திங்கன்னா சுகர் சிரப்லேருந்து நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது சுகர் சிரப்பை நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுருங்க. சுகர் சிரப்பு உள்ளே இல்லாமல் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து இந்த பாலோட டேஸ்ட் வந்து உள்ளே இறங்கும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ரொம்ப நேரம் வேணாம். ரொம்ப நேரம் கொதிச்சா ரசமலாய் எல்லாம் உடஞ்சிரும். 1 நிமிஷம் மட்டும் ஒரு கொதி விட்டுருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நல்ல டேஸ்டான ரசமலாய் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.